இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி 10 வருஷத்தில் என்னத்தை பண்ணியிருக்காங்க? ஒன்றும் பண்ணலை, சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் உருவாக்கி வச்ச பொதுத்துறையெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. சும்மா அவர் அண்ணாமலை வந்தோன்னு ஒரு போஜா காமிச்சார். என்னென்னா, நான் பெரிய காங்கிரஸ் மாதிரி, திமுக மாதிரி, அதிமுக மாதிரி பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னார். முதல்ல அண்ணாமலையே ஒரு கட்சிக்கு தலைவருக்கான தகுதியே இல்லாதவர். நீங்கள் எங்கே என்ன வேணாலும் பண்ணுங்கள், முடிச்சவங்க மொல்லமாக இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் எல்லோரும் பிஜேபி வாங்கன்னாரு. கண்டிப்பாக இப்போ நடந்த வார் கிடையாது, இது ஒரு சண்டை மாதிரி தான். இது பாரதிய ஜனதா கட்சி போட்ட ட்ராமா மாதிரி தான் தெரியுது. தமிழ்நாட்டில் எந்த காலத்துலேயுமே பிஜேபி ஒரு சார், இந்தியா ஃபுல்லாக நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் வந்துகிட்டே இருக்குது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? அது இப்போ எங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடந்த ஒரு தடவை பேட்டி கொடுக்குறப்போட சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் பாதிக்கப்பட்டு அவங்கள்ட்ட இவங்க சந்தித்து பேசுகிறப்ப இதை நம்ம போய் ஒரு புகாராக கொடுத்து இதை சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்குறப்போ அவங்களுடைய தனிப்பட்ட அவங்களுடைய இமேஜ் பாதிக்கும் அப்படின்னு அதை சுட்டி காட்டி, கண்டிப்பாக காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சிக்கு வந்தால் இது எந்த இடத்துலையுமே இதை நடைபெறாமல் இருப்பதற்கான நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துச்சு. இப்போ காங்கிரஸோடைய பங்களிப்பு என்னவாக இருந்துச்சு அதில்? நீங்கள் இப்போ மீடியாவில் நிறையா பார்த்துருப்பீங்க. ஏன்னா கண்டிப்பாக இப்போ நடந்த வார் கிடையாது, இது ஒரு சண்டை மாதிரி தான். இது பாரதிய ஜனதா கட்சி போட்ட ட்ராமா மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி, எங்களுடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய தலைவர் திரு கார்கே அவர்கள், அவங்கெல்லாம் இந்த கூட்டத்தில் பேசியிருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் காஷ்மீருக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட இடத்துலையே, இந்த சம்பவம் நடந்த இடத்தையே போய் பார்த்துருக்காங்க. இதுவரையிலும் மோடி அவர்கள் போய் பார்க்கவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் யாரும் போய் பார்க்கல. உள்துறை அமைச்சர் மட்டும் போயிட்டு வந்தார். மற்றபடி இது ஒரு ஒரு ட்ராமா நாடகம் மாதிரி தான் தெரியுது. நீங்கள் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன பண்ணாங்க, இது என்ன நடந்தது, இந்த சண்டை எதுக்காண்டி வந்துச்சு, இதனால் என்ன தீர்வு, என்ன வெற்றி கிடைச்சிச்சு, எதுவுமே கிடையாது. ஏன்னா பாதிக்கப்பட்ட 25 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்கள சுட்டவங்க இதுவரையிலையும் ஒருத்தர் கூட கைது பண்ணலை. அவங்க யார் என்னென்னு இன்னும் ரிசல்ட்டே தெரியலை. அதுவே தெரியாமல் இவங்க பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் வாரலன்னு சொல்கிறாங்க. இது என்ன நடந்துச்சு, யாருக்கா மக்களுக்கு சொல்லியிருக்காங்களா? எதுவுமே சொல்லலை. இப்போ இராணுவ ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று இந்தியாவில், அது உலகம்பராக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம், இதனால் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? 30 இடத்துல பாதுகாப்பு இந்த தீவிரவாத இயக்கங்கள் பாகிஸ்தானில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 9 இடத்த நாங்கள் அழிச்சிட்டோம், நாங்கள் போய் தாக்கிட்டோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லுது. அந்த 9 இடத்துல என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது ஃபோட்டோ கொடுத்தாங்களா? சும்மா ஒரு வரைபடத்தை காமிச்சிருக்காங்க, அதில் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோன்னு இவங்களா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது உண்மையாக என்னங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. கடந்த தேர்தலே பாரதிய ஜனதா தோற்று காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சிக்கு வர வேண்டியது. இவர் கார்பரேட்டை கையில் வைத்து கொண்டும், தேர்தல் கமிஷனை கையில் வச்சுக்கிட்டோம், அங்கங்கே தீவிரவாதங்களை வச்சுக்கிட்டு மிரட்டி காங்கிரஸ் கட்சிக்காரங்களையும் மற்ற கட்சிகளில் இருக்கவங்களையும் செயல்பட விடாமல் தேர்தலில் இவங்களே போலியான வாக்குகளை போட்டு இன்றைக்கி வெற்றி பெற்று தான் ஆட்சியில் இருக்காங்க. இது கண்டிப்பாக மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு, இந்த ஆட்சி தொடரக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்த தேர்தலில் நிச்சயமாக காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சிக்கு வரும். எங்களுடைய அன்பு தலைவர், மக்களின் தலைவர், ஒற்றுமை, இந்தியா மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு நடைபயணம் போன தலைவர் நிச்சயமாக பிரதமர் வருவார். இப்போது ஆட்சிக்கு வந்தாங்கன்னா காங்கிரஸ் இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறது என்ன? மக்கள் காங்கிரஸ் எப்போவுமே எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா சுதந்திர வாகனத்திலிருந்து இன்றைக்கி இந்தியா முழுவதும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறதுனா அது காங்கிரஸ் தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. மற்ற நாடுகளை நீங்கள் ஒப்பிடுற பார்த்தீங்கன்னா, இந்த சுதந்திர வாங்கினதுக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்க நாடுன்னா இந்தியா தான். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி 10 வருஷத்தில் என்னத்தை பண்ணியிருக்காங்க? ஒன்றும் பண்ணலை, சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் உருவாக்கி வச்ச பொதுத்துறையெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் திரும்ப வாங்கி காங்கிரஸ் ஒரு மக்களுக்கான ஒரு ஆட்சியாக நிச்சயமாக கொடுக்கும். திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாள் பாஜக தலைவராக இருந்து இப்போ இல்லை, உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது பாஜகவை பற்றி? பாஜக கட்சியே தமிழ்நாட்டிலே இல்லை. அது ஒரு இயக்கம் மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. சும்மா அவர் அண்ணாமலை வந்தோன்னே ஒரு போஜா காமிச்சார். என்னென்னா, நான் பெரிய காங்கிரஸ் மாதிரி, திமுக மாதிரி, அதிமுக மாதிரி
பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னார். ஆனால் வளரவே இல்லை. முதல்ல அண்ணாமலையே வந்து ஒரு கட்சிக்கு தலைவருக்கான தகுதியே இல்லாதவர். அவர் பெங்களூரில் இருக்கிறப்ப ரவுடியெல்லாம் பிடிச்சேன்னு சொன்னார் போலீஸில், இருக்கிற போலீஸ் பதவியில் இருக்கப்ப. அதே மாதிரி பாஜக தலைவரானோன்னா இருக்கிற ரவுடியெல்லாம் பிஜேபிக்கு வாங்கன்னாரு. நீங்கள் எங்கே என்ன வேணாலும் பண்ணுங்கள், முடிச்சவங்க மொல்லமாக இருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் எல்லோரும் பிஜேபிக்கு வாங்கன்னாரு. இப்போ இருக்கிற ரவுடிகள்லாம் போய் பிஜேபியில் சேர்ந்தாங்க. கட்சி இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டார். இப்போ அவர் வெளியாகிட்டார், தலைவர் இல்லை. இப்போ அது ஒரு இயக்கம் மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். தமிழ்நாட்டில் எந்த காலத்துலேயுமே பிஜேபி ஒரு ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாது. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. எப்போவுமே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வாய்ப்பே கிடையாது. தமிழக மக்கள் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை, தமிழக வளர்ச்சி, மதவாதம் இல்லாத, ஜாதி மதம் இல்லாத ஒரு இந்தியா எப்படி ஒரு ஜனநாயக நாடோ அது மாதிரி தமிழ்நாடு வந்து ஒரு எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதனால் பிஜேபி தமிழ்நாட்டில் வளரவே வராது. எங்களுடைய கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு நன்றி சார். நன்றி.